ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கான நாள் நல்லபடியாக அமைய சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு மைண்டில் பர்சனலாக ஒரு விஷயம் ஃபீல் ஆகுங்க. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. அது என்னென்னா நான் ஏன் நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு கூட ஏன் வீட்டில் இருக்கவங்க கூட எனக்கு கேட்கலாம், தனியாக வாழ்கிறேன் ஏன் சிம்பத்திக்காகவா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தனியாக வாழ முடியும் நம்ம பசங்களுக்காக அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்படின்னு நிறைய பேர் மைண்ட்ஸ் எப்படி வாழ போகிறோம், எப்படி வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வாழ முடியும். இந்த மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேரை பார்த்தாலாச்சும் ஒரு தைரியம் வருமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் நான். மற்றபடி எந்த ஒரு உங்களோட சிம்பத்தி நான் என்ன பண்ண போகிறேன்னு, நான் கஷ்டப்பட்டால் தான் நான் சாப்பிட முடியும் அப்படி தான். மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். என்னென்னா இப்போ எல்லாருக்குமே தான் உடம்பு சரியில்லாமல் ஆகும், ஏதோ ஒரு நோவு வரும். அது நோவுன்றது சடனாக வர்றது தான். அது யாருக்குமே சொல்லிட்டு எல்லாம் வரப்போகிறது இல்லை. சடனாக ஏதோ ஒன்று ஆகிடும். அது நார்மலாக இருக்கும் போது நோவு வரும்போது ஓகே, ஒரு பயம்தான் வரும், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களை மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்களுக்குன்றதை விட இருக்கிற எனக்கெல்லாம் நான்லாம் வாழ்கிறதே ஒரு பெரிய கஷ்டம்தான். சரி, நம்ம பசங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணுன்றதுக்கோசரம் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன் நான். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அது எதுனா ஃபேஸ் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுறேன். நான்லாம் ரொம்ப எமோஷ்னல் தான். நான் சின்ன ஒரு விஷயம்னா கூட ரொம்பவே அழுவேன். ஆனால் உள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். இப்படி எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாமேன்ற அளவுக்கு தான் வந்துட்டேன் இது வரைக்கும். என்ன ஒரு சின்ன வலினா, ஒரு தலைவலி, ஒரு வயிறு வலி, ஏதோ ஒரு பீரியட்ஸ் வலி, அந்த மாதிரி ஏதாவது வந்தால் கூட பெருசாக பயம் வந்துடுதுங்க. அது என்னென்னா, நம்ம பசங்களுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏதாவது நம்ம சீக்கிரமாக நம்ம பசங்களுக்கு எதுவுமே செய்யாமல் நம்ம சீக்கிரமாக செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லா சின்ன வலியிலையும் எல்லா சின்ன நோவுலையும் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. அந்த பயம் ரொம்ப ஃபீல் கொடுக்குது. அது நம்ம பசங்களை நம்ம சீக்கிரமாக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த தனியாக வாழாமல் இருந்தோம்னா, ஃபேமிலியோடு இருந்தோம்னா இந்தளவுக்கு பயம் வருமான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு இருக்கிறவங்க சொல்லுங்கள். எனக்கு அந்த பயம் நிறையவே இருக்குது. ஓகே, பாய்.